இந்த வரவு செலவு திட்டத்தில் இந்த பிரதமர் மாக்காணி சொல்லியிருக்கிறார், தியாகங்களும் தலைமுறையான முதலீடுகளும் என்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த வரவு செலவு திட்டம் குறுகிய காலத்தில் பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துவது மட்டுமா, அல்லது ஒரு நீண்ட கால வளர்ச்சிக்கான அடித்தளமாக இது பார்க்கப்படுமா? இது ஒரு நீண்ட கால வளர்ச்சிக்கான அடித்தளமாக பார்க்க வேண்டிய தேவையை காலமும் நியதியும் ஏற்படுத்தி இருக்கின்றன. இதற்கான காரணம் உலகம் ஒரு மாறுபட்ட திசையில் பயணிக்கின்றது என்பதை பல தலைவர்களும் நேரடியாகவே ஒத்துக்கொண்டு தங்களுடைய திட்டங்களை அதன் பிரகாரமிட்டு வருகின்றார்கள். அதில் முதன்மையான நாடாக கனடா இருக்கின்றது என்பதில் ஐயமில்லை. இந்த அமெரிக்காவுடனான இந்த வரி தொடர்பான சுங்க வரி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கூட உடனடியான தீர்வை எட்டப்படக்கூடியனவாக இல்லை என்கின்ற ஒரு நிலைப்பாடு திட்ட தெளிவாகி வருகின்றது. அதற்கு அமெரிக்காவின் நிலைப்பாடு காரணமாக இருப்பதாக தன்னை எரிபொருள் சக்தியின் நாயகன் என்று அறிவித்து அதன் பிரகாரம் பல் தேசங்களுடன், அது பரந்துபட்டு தென் தூர உள்ள ஆசிய தேசங்களான மலேசியா போன்ற நாடுகளுடன் எல்லாம் பல ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டிருக்கின்றன. இதன் மூலம் இங்கே நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் என்னவென்றால் பல முதலீடுகள் வர இருக்கின்றன. ஆனால் அந்த முதலீடுகள் வருவதற்கான காலம் என்பது தேவையாக இருக்கின்றது. அது ஒட்டுமொத்தமாக கனேடியர்களுக்கு உள்ள கடனை பார்த்தால் ஒரு கனேடியருக்கு $31,000 கடன் தற்பொழுது இருக்கின்றது. அதாவது ஒன்றுபட்ட கூட்டு இந்த டெப்ட் என்கின்ற வகையில் ஒரு 1.4 அல்லது 1.5 ட்ரில்லியன் அளவிற்கான கடன் சுமை இருக்கின்றது. அதனை நாங்கள் 41 மில்லியன் மக்களால் பிரித்து பார்த்தால் அவ்வளவு ஒரு தனி கனேடியனுக்கு 31,000 என்கின்ற அளவில் இருக்கின்ற பொழுதும் பாவனைகளும் அவர்களுடைய தொழில்துறைகளும் பலவும் இரு நாடுகள் சார்ந்ததாகவும் இணைந்திருந்தது. அதில் மாற்றங்கள் வருகின்றன, அதில் எந்தவித கருத்தும் இல்லை. ஒத்து போதல் என்பதை விட அல்லது பணிந்து போதல் என்பதை விட வேற்று பாதை தேடுதல் என்பதில் கனடா ஈடுபட்டிருக்கின்றது என்றால் கனடாவிற்கும் தெரிந்த உண்மை. இந்த காலைகட்டபடி 16 நிமிடம் 19 காலையுடன் காலை பொழுதில் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நாள் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி பிரதமர் மாக்காணி தலைமையிலான அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் இன்று சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது. இந்த வரவு செலவு திட்டமானது பல எதிர்பார்ப்புகளுடன் இருக்கும் என்பது பல பொருளாதார நிபுணர்களின் கருத்தாக இருக்கின்றது. ஏற்கனவே பொருளாதாரத்தில் ஒரு பிந்திய நிலையில் அடைந்திருந்தாலும் இந்த வரவு செலவு திட்டத்தில் பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட இருக்கின்றன, பல எதிர்பார்ப்புகளுடன் இருக்கின்றன. செலவு குறைப்பு, முதலீட்டு வாய்ப்புகளுக்கான அதிகரிப்பு, பாதுகாப்பு செலவின அதிகரிப்பு, இப்படி பலவற்றை உள்ளடக்கியதாகவும் இந்த வரவு செலவு திட்டம் இருக்கப் போகின்றது. மற்றும் இந்த வரவு செலவு திட்டத்தில் இந்த சிறுபான்மை அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்துக்கு அங்கீகாரம் கிடைக்குமா என்றதும் ஒரு கேள்விக்குறியாகவும் ஒரு எதிர்பார்ப்புடனும் எல்லோரும் பொருளாதார நிபுணர்கள் மட்டுமல்ல கனடிய மக்களும் எதிர்பார்த்துக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பாக எங்களுடன் கலந்துரையாடுவதற்கு சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம் தர்மா. வணக்கம் நேர்களே. பொதுவாகவே நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல இந்த கடந்த கால வரவு செலவு திட்டம் இல்லாமல் இந்த வரவு செலவு திட்டம் இந்த நடப்பு அரசாங்கத்துக்கு ஒரு சவால் மிக்க ஒரு வரவு செலவு திட்டமாகத்தான் இருக்க போகின்றது. இந்த வரவு செலவு திட்டத்தில் இந்த பிரதமர் மாக்காணி சொல்லியிருக்கின்றார், தியாகங்களும் தலைமுறையான முதலீடுகளும் என்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கின்றார். இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த வரவு செலவு திட்டம் குறுகிய காலத்தில் பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துவது மட்டுமா, அல்லது ஒரு நீண்ட கால வளர்ச்சிக்கான அடித்தளமாக இது பார்க்கப்படுமா? இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? நிச்சயமாக இது ஒரு நீண்ட கால வளர்ச்சிக்கான அடித்தளமாக பார்க்க வேண்டிய தேவையை காலமும் நியதியும் ஏற்படுத்தி இருக்கின்றன. இதற்கான காரணம் உலகம் ஒரு மாறுபட்ட திசையில் பயணிக்கின்றது என்பதை பல தலைவர்களும் நேரடியாகவே ஒத்துக்கொண்டு தங்களுடைய திட்டங்களை அதன் பிரகாரமிட்டு வருகின்றார்கள். அதில் முதன்மையான நாடாக கனடா இருக்கின்றது என்பதில் ஐயமில்லை. இங்கே 2 விடயங்கள் இருக்கின்றன. முதலாவது, மாக்காணி அவர்கள் குறிப்பிட்ட தான் தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுத்தவற்றை நிறைவேற்றினாரா என்கின்ற கேள்விக்கான பதில். அதற்குரிய சந்தர்ப்பம் இன்னும் அமையவில்லை, அல்லது அவ்வாறான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. இது ஒரு கால நீடிப்பு தேவையான விடயமாகவே கருத்தியலில் எடுக்கப்படுகின்றது. அதை எவ்வாறு பார்க்க முடியும் என்று சொன்னால், எந்த ஒரு விடயமும், அதாவது அமெரிக்காவுடனான இந்த வரி தொடர்பான சுங்க வரி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கூட
உடனடியான தீர்வை எட்டப்படக்கூடியனவாக இல்லை என்கின்ற ஒரு நிலைப்பாடு திட்ட தெளிவாகி வருகின்றது. அதற்கு அமெரிக்காவின் நிலைப்பாடு காரணமாக இருக்கின்றது. மறுபுறமாக இந்த மாறுபட்டு வருகின்ற பன்முக தன்மை உள்ள உலகில் தன்னையும் ஒரு சக்தியாக கனடா நிரூபிப்பதற்காக பல முயற்சிகளை எடுத்து வருகின்றது. குறிப்பாக தன்னை எரிபொருள் சக்தியின் நாயகன் என்று அறிவித்து அதன் பிரகாரம் பல் தேசங்களுடன் அது பரந்துபட்டு தென் தூர உள்ள ஆசிய தேசங்களான மலேசியா போன்ற நாடுகளுடன் எல்லாம் பல ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டிருக்கின்றன. இதன் மூலம் இங்கே நடைபெறக்கூடிய சாத்திய கூறுகள் என்னவென்றால் பல முதலீடுகள் வர இருக்கின்றன. ஆனால் அந்த முதலீடுகள் வருவதற்கான காலம் என்பது தேவையாக இருக்கின்றது. அது உடனடியாக சாத்தியப்படுமா என்று சொன்னால் இல்லை என்ற பதில்தான் அதற்குரிய விடையாக இருக்க முடியும். ஆனால் மறுபக்கமாக கனடா எதிர்பார்த்த வகையில் சென்று கொண்டிருக்கின்றதா என்று சொன்னால் அது பொருளாதார நிலையில் பின்தங்குகின்ற ஒரு காலத்தை அடைகின்ற சூழ்நிலையைத்தான் நாங்கள் வாகன உதிரி பாகங்கள் அல்லது வாகன தயாரிப்புகள் அல்லது மென்பொருள் மரப்பொருள் போன்றவற்றில் எல்லாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அவற்றிற்கான மாற்றீடுகள் போன்றவற்றையெல்லாம் கொண்டதாகவே இந்த வரவு செலவு திட்டம் இருக்கும். அதில் குறிப்பாக நாங்கள் பார்க்க போனால் இந்த AI தொழில்நுட்பம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற தொழில்நுட்பத்தின் மூலம் பல திட்டங்களை செயற்படுத்துவதன் மூலம் பல மத்திய ஊழியர்களின் வேலை குறைப்புகளுக்கு கூட இடம்பெற இருக்கின்றன. அதேவேளை இந்த பர்சனல் சப்போர்ட் ஒர்க்கர்ஸ் எனப்படுகின்ற PSW எனப்படுகின்ற இந்த பராமரிப்பாளர்களுக்கு வயது முதிர்ந்தவர்களையோ அல்லது விசேட தேவையுள்ளவர்களையோ பராமரிப்பவர்களுக்கான வரி சலுகைகள் கூட 5% அளவு அவர்கள் ஊதியத்திலிருந்து 5% அளவு சேமிக்கக்கூடியதாக அல்லது பின்னடை அந்த அவர்களுக்கு ஒரு திட்டமாக அது வகுக்கப்படுகின்றது. அதே போல பல திட்டங்கள் RCMB 1000 மேலதிக படையினரை இணைக்கின்றது. அதே போல எல்லை பாதுகாப்பு படைக்கு மற்றும் பாதுகாப்பு துறைக்கான செலவீனம் என்பது அதிகரித்து கப்பல் அதாவது நீர்மூழ்கி கப்பல்கள் போன்றன எல்லாம் வாங்கப்படுகின்றன. இப்பொழுது சாதாரணமாகவே 45 to 60 பில்லியன் டாலர்களாக எதிர்பார்க்கப்பட்ட விழுக்காடு என்பது இந்த முறை 75 to 100 பில்லியனாக இருக்கும் என்கின்ற ஒரு கருத்தியல் இருக்கின்றது. இந்த ஒட்டுமொத்தமாக கனேடியர்களுக்கு உள்ள கடனை பார்த்தால் ஒரு கனேடியருக்கு $31,000 கடன் தற்பொழுது இருக்கின்றது. அதாவது ஒன்றுபட்ட கூட்டு இந்த டெப்ட் என்கின்ற வகையில் ஒரு 1.4 அல்லது 1.5 ட்ரில்லியன் அளவிற்கான கடன் சுமை இருக்கின்றது. அதனை நாங்கள் 41 மில்லியன் மக்களால் பிரித்து பார்த்தால் அவ்வளவு ஒரு தனி கனேடியனுக்கு 31,000 என்கின்ற அளவில் இருக்கின்ற பொழுதும் தற்பொழுது நாங்கள் இங்கே பார்க்க போகின்ற விடயம் என்பது வருடாந்த அதாவது விழுக்காடு, இந்த வருடத்திற்குரிய விழுக்காடாக 75 பில்லியனில் இருந்து 100 பில்லியன் வரை இருக்கும் என்பதும், அதேவேளை இந்த அரசு ஒரு சிறுபான்மை அரசாக இருப்பதால் 3 வாக்குகள் தேவையாக இருக்கின்றன. இந்த வாக்குகள் கிடைக்குமா அல்லது மீள ஒரு தேர்தலுக்கு போக முடியுமா என்கின்ற கேள்விகளை எழுப்புவதாக இருக்கின்றது. ஆனால் கனடா பொருளாதார ரீதியில் இந்த புதிய உலகம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் அமெரிக்கா கூட 2ஆம் தரப்பாக எங்களுக்கு வந்துவிட்ட நிலையில் நுழைகின்ற வகையில் எந்த ஒரு கட்சியும் அதனை கருத்தில் எடுத்தால், அதாவது அந்த மல்டி போல வேர்ல்டு என்கின்ற புதிய மாற்றத்தை கருத்தில் எடுக்குமாக இருந்தால் இந்த வரவு செலவு திட்டத்திற்கு அவர்கள் ஆதரவு வழங்க வேண்டிய தேவை உள்ளது என்பதுதான் அந்த சுருக்கமான பார்வையாக பார்க்க முடியும். ஆனால் பல திட்டங்கள் இருக்கின்றன, பல நன்மை தரும் திட்டங்களும் இருக்கின்றன. அதே நேரம் 2 பில்லியன் மரங்களை நாட்டுவதற்கான ஒரு திட்டம் ஒன்று இருந்தது. அந்த திட்டம் குறைக்கப்பட போகின்றது. அதே போன்ற பல குறைப்புகளும் இடம்பெறும். விட்டுக் கொடுப்புகளும் நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல விட்டுக் கொடுப்புகளும் எதிர்பார்ப்புகளும் மாறாக இருக்கக்கூடிய ஒரு வரவு செலவு திட்டமாக தற்போதைய அதாவது பிரபஞ்சம் தந்திருக்கின்ற காலத்திற்கு ஏற்ற வகையில் இருப்பதாக கூட இது அமைந்திருக்கும். சரி, நீங்கள் குறிப்பிட்டது போல் இந்த செலவினங்கள் ஏற்கனவே பழைய அரசாங்கம் ஜஸ்டின் ட்ரூடோ முன்னாள் பிரதமராக இருந்த பொழுது ஏற்பட்ட அந்த அதிக செலவினங்களை குறைக்கின்ற ஒரு பட்ஜெட்டாகவும், அதே நேரத்தில் அத்தியாவசிய தேவைகளுக்கான செலவுகளை அதிகரிக்கிறது, அதாவது பாதுகாப்பு மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளுக்கான அதிக அளவு பணத்தை ஒதுக்குகின்ற ஒரு வரவு செலவு திட்டமாகத்தான் இது இருக்கப் போகின்றது. இந்த ஆண்டின் இந்த நிதி திட்டத்தில் பில்லியன் கணக்கில் செலவு குறைப்புகள் மற்றும் வரி அமைப்பில் மாற்றங்கள் இடம்பெறும் என்று நீங்கள் சொல்லி இருக்கின்றீர்கள். இந்த மாற்றங்கள் பொதுமக்களின் வாழ்வில், குறிப்பாக நடுத்தர வர்க்கம் மற்றும் சிறு தொழில் முனைவோரின்
பொருளாதாரத்தில் எவ்வாறான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? நிச்சயமாக. அவர்களது முக்கியமாக நாங்கள் நடத்துற மக்கள் அது வாழ்க்கை முறைகளை பார்த்தோமாக இருந்தால், அல்லது அவர்களுக்குரிய வரி சலுகைகளை பார்த்தோமாக இருந்தால், அவை குறித்த விடயங்கள் இன்று இரவுதான் எங்களுக்கு திட்ட தெளிவாக தெரிய வரும். ஏனென்று சொன்னால், அது குறித்த ஒரு தெளிவான அறிவித்தல் இந்த நிமிடம் வரை வெளியிடப்படாத நிலையில் இருக்கின்ற பொழுதும், பல திட்டங்கள், அதாவது இவ்வாறு கூறலாம். எவ்வாறு என்று சொன்னால், உள்ளக உல்லாசத்தை, அதாவது கனடா தழுவிய உல்லாசத்தை ஊக்குவிப்பதற்கான ஒரு சப்சிடி. நீங்கள் கனடாவின் மத்திய மாகாணங்களுக்கு பயணம் செய்கின்ற பொழுது, அல்லது உங்கள் கோடை விடுமுறையை வேறு ஒரு நாட்டில் பயணம் செய்வதை விட கனடாவில் செலவழிக்கின்ற பொழுது அதற்குரிய சன்மானங்கள் அல்லது சப்சிடி அல்லது ஊக்குவிப்பு தொகை என்பது வழங்கப்பட போகின்றன. அதே போன்று இந்த கல்வி நிலைமைகளில் கூட, குறிப்பாக உணவு திட்டம், இது ஒரு புதிய திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்படுகின்றது. பாடசாலைக்கு செல்கின்ற மாணவர்களுக்கான உணவு வழங்கல் என்பன இடம்பெறப் போகின்றன. அதே போன்று இந்த தொழில் முனைவோரின் நிலைகளில் அவர்களுக்கான திட்டங்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதாகவும், அது சார்ந்த சார்பு தொழில்கள், குறிப்பாக வீட்டு கட்டுமானத்திற்காக 13 பில்லியன்களை மத்திய அரசு முதலிடுகின்ற பொழுது அதற்குரிய ஏனைய தொகைகள் என்பன புதிதாக வீடு கட்டுப்போர் மற்றும் இந்த அஃபோர்டபிள் ஹவுசிங் என்கின்ற வருமானத்திற்கு ஏற்ப வாடகை உள்ள வீடுகளை கட்டுகின்ற கூட்டு தாபனங்கள் போன்றவற்றின் மூலம் தொடர் இயக்கங்கள், அதாவது தொடர் கட்டப்பட்ட வீடுகள் தான் கொண்டு வந்து சேர்க்கப்படுகின்ற திட்டங்கள் கூட இருக்கின்றபடியால் அவ்வாறான தொழில்துறைகளில் மேன்மை உள்ளதாகவும், அதே போல இந்த ஓட்டோ செக்டர் போன்றவற்றின், அதாவது அந்த வாகன உதிரிப்பாகங்கள் போன்றவற்றுகளுக்கான வேறு தொழில் முனைவுகளை அறிமுகப்படுத்துவதாகவும், வேறு தொழில் பயிற்சிகளுக்கான சலுகைகள் வழங்கப்படும். இப்பொழுது குறிப்பாக அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ் எனப்படுகின்ற தொழில் துறை பயிற்சிகளுக்கான வரிகள், மன்னிக்கவும், வரிகள் அல்ல, அதற்குரிய அந்த சப்சிடிஸ் அல்லது அதற்குரிய சலுகைகள் வழங்கப்படும். அதே போல இந்த குறிப்பாக சில வேளைகளில் இந்த வரி குறிப்பு அல்லது குடும்பங்களுக்கான இந்த இன்ஃப்ளேஷன் ரேட் கொடுப்பனவு போன்றவற்றில் சில மாறுதல்கள் அறிவிக்கப்படலாம். ஆனால் அது குறித்த தெரிவுகள் அல்லது அது குறித்த கேஷங்கள் இன்னும் வெளிவரவில்லை. ஆனால் நிச்சயமாக புதிய தொழில்துறைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகரித்திருக்கின்றன. அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், கனடா ஏற்றுமதி செய்கின்ற பொருட்களின் இந்த வித்தியாசமான முறையில், அதாவது எல்என்ஜி என்கின்ற லிக்விட் நேச்சுரல் கேஸ், மற்றது எரிபொருள் போன்றவற்றை எல்லாம் ஏற்றுமதி செய்வதாகவும், அது குறித்த சில வேளைகளில் புதிய பைப்லைன் கூட அமைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் கூட வரக்கூடியதாகவும், அதே நேரம் இந்த இறக்குமதிகள் ஏற்றுமதிகள் சம்பந்தமாக அதை உள்ளூரில் செய்யக்கூடிய தொழில்துறைகள் போன்றவை எல்லாம் உயர்ச்சி அடையக்கூடியதாகவும் இருக்கும். எனினும் நாங்கள் இன்றிரவு இதனை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இங்கே இருக்கின்ற கேள்வி பலருக்கும், சில வேளைகளில் இந்த வரவு செலவு திட்டம் என்பது பாராளுமன்றத்தால் அதாவது நிறைவேற்றப்படாவிட்டால் புதிய ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கான அழைப்பு விடுக்கப்பட வேண்டும் என்று, அவ்வாறான ஒரு நிலைமை வராமல் இருப்பதற்காக பிரார்த்திப்போம் என்றுதான் கூற வேண்டும். என்றால் அவ்வாறான ஒரு நிலைமை வருமாக இருந்தால் நிச்சயமாக மக்கள் தேர்வு என்பது நிச்சயமாக தெளிவாக இருக்கும். இருந்த பொழுதிலும் எதிர்கட்சிகள் கூட அதனை விரும்பக்கூடிய நிலையில் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது. அதற்குரிய காரணம், புதிய ஜனநாயக கட்சிக்கு தலைவர் இல்லை. அவர்கள் தலைவர் தேர்வை நோக்கி செல்கின்றார்கள். அதே நேரம் பியர் பொலிவியர் அவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றவராகவும் தனது திட்டங்கள் இல்லாதவராகவும் இப்பொழுது கடந்த வாரங்களில் ஆர்சிஎம்பி போன்றவற்றின் மீது பாரிய குற்றத்தை சுமத்திவிட்டு பிறகு அதிலிருந்து பின்வாங்குவராகவும் இருக்கின்றார். குறிப்பாக இப்பொழுது அமெரிக்காவுடன் ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்ற பொழுது பியர் பொலிவியரால் கையாள முடியுமா என்கின்ற கேள்விக்கு கனதியான ஒரு பதிலாக இன்னும் ஒரு விடயம் அமைந்திருக்கின்றது. அவருடைய மனைவி வெனிசுலா தேசத்தைச் சேர்ந்தவர். இப்பொழுது அமெரிக்கா முதலாய பொருதுகின்ற நாடாக, அல்லது போர் வேண்டும் என்று விரும்புகின்ற நாடாக, அல்லது வெறுக்கின்ற நாடாக இருக்கின்ற நாடு வெனிசுலா என்கின்ற தனது தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்று.
எனவே அந்த பிரஜையாக இருக்கின்றபடியால் அவர்களிடையான உறவாடல் எப்படி இருக்கும் போன்ற பல கேள்விகளும் இருக்கின்றன. அதைவிட ஜனவரி மாதம் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர்களுக்கு அந்த தலைமை பதவி பற்றிய ஆராய்வுகளும் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. எனவே கட்சிகள் அவதானமாக நடக்கும். சில வேளைகளில் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாங்களாக விரும்பியே வாக்களிக்க கூடும் எனவும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய நிலைமையில் தான் வரவு செலவு திட்டம் இருக்கின்றது. என்றால் கட்சிகளுக்கே அதன் பரிபூர்ண உள்ளடக்கம் என்னவென்று தெரியாது. நாங்கள் குறிப்பிட்ட விடயங்களில் தான் தற்பொழுது மேலோட்டமாக தெரிவிக்கப்பட்ட கேஷங்களாக அல்லது அறிவிக்கப்பட்ட திட்டங்கள். ஆனால் இதனை விட ஒரு 95 விழுக்காடு திட்டங்கள் இன்னுமே மக்களுக்கு தெரியாதவையாக இருக்கின்றன. எனவே இப்பொழுது கட்சிகளின் தேவை கூட அந்த டிரான்ஸ்பரன்சி என்கின்ற வெளிப்படைத்தன்மையை லிபரல் கட்சி பேண வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை அவை நிச்சயமாக முன்வைக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. பொதுவாகவே இந்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் வர்த்தக கொள்கைகள் நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் அவர் வெளியிடுகிற இந்த வர்த்தக கொள்கைகள் கனடா நாட்டின் வரவு செலவு திட்டத்தை அல்ல, உலகில் இருக்கின்ற ஒவ்வொரு நாட்டின் வரவு செலவு திட்டத்தையும் மாற்றி அமைக்கின்ற கொள்கைகளாகவே இருக்கின்றது. தற்பொழுது இந்த அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான அந்த வர்த்தக உறவு என்பது கொஞ்ச நாளாக சற்று விரிசல் அடைந்ததாகவே காணப்படுகிறது. குறிப்பாக நாங்கள் அண்மை காலத்தில் நாங்கள் விவாதித்திருந்தோம், இந்த ஒன்டாரியோ முதல்வர் அமெரிக்க தொலைக்காட்சிகளிலும் சமூக ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் அவர் சொன்ன அந்த வெளியிட்ட அந்த விளம்பரம், அதாவது முன்னாள் ஜனாதிபதியின் வாசகங்களை வைத்து வெளியிட்ட விளம்பரம். இப்பொழுது பார்க்கின்ற பொழுது இந்த வரவு செலவு திட்டம் மாக்காணி சமர்ப்பிக்க இருக்கின்ற இந்த வரவு செலவு திட்டம் இந்த அமெரிக்காவில் நீடிக்கின்ற வர்த்தக போருக்கு ஒரு வர்த்தக போரினால் பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது குறிப்பாக இந்த தொழிலாளர்கள், அதாவது அலுமினியம் மற்றும் வாகன துறைகளில் விட்ட தொழிலாளர்களின் தொழில்துறைகளுக்கு ஒரு ஒரு நன்மை பயக்கின்ற ஒரு வரவு செலவு திட்டமாக இருக்குமா, அல்லது இந்த வரவு செலவு திட்டம் அமெரிக்காவின் வர்த்தக போருக்கு ஒரு பதிலளிக்கும் முகமாக இருக்குமா என்பதை பற்றி உங்கள் கருத்து என்ன? நிச்சயமாக நாங்கள் ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தர்மா. என்னவென்று சொன்னால், கனேடியர்களில் 90% இது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மையாக இருக்கும். 90% கனேடியர்கள் அமெரிக்க எல்லையிலிருந்து 150 மைல்களுக்கு வசிக்கின்றார்கள். இதற்கான காரணம் என்னவென்றால், உலகத்திலேயே அதிக எல்லை தூரம் கொண்ட நாடு அமெரிக்காவும் கனடாவும். சுமார் 9370 கிலோமீட்டர்கள் என நம்புகின்றேன். அவ்வளவு தூரமுள்ள எல்லைகளை கொண்டவர்கள். எனவே அவர்களிடையே 41 பில்லியன் மக்களில் 90% எல்லைகளில் இருந்து 150 விழுக்காட்டிற்கு வசிக்கின்றபடியால் அவர்களுடைய தேவைகளும் பாவனைகளும் அவர்களுடைய தொழில்துறைகளும் பலவும் இரு நாடுகள் சார்ந்ததாகவும் இணைந்திருந்தது. அதில் மாற்றங்கள் வருகின்றன, அதில் எந்தவித கருத்தும் இல்லை. ஒத்துப்போதல் என்பதை விட அல்லது பணிந்து போதல் என்பதை விட வேற்று பாதை தேடுதல் என்பதில் கனடா ஈடுபட்டிருக்கின்றது. என்றால் கனடாவிற்கும் தெரிந்த உண்மை, இந்த சகல நாடுகளின் தலைவர்கள் கூட இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதில் திறம்பட ஈடுபடுபவர்களாக சிங்கப்பூர் அதிபர் லாரன்ஸ் வோங்கும் கனேடிய அதிபர் பிரதமர் மாக்காணி அவர்களும் ஏனைய தலைவர்களால் சுட்டிக்காட்டப்படுவதாக அல்லது உலகின் பிரதான ஊடகங்களால் புகழாரம் சூட்டப்படுபவர்களாக இருக்கின்றார்கள். என்றால் இவ்வாறான ஒரு போல்ட் டிசிஷன் என்று கூறப்படுகின்ற திடமான முடிவு, சகோதரர்களாக இருந்த இருவரை விட்டு ஒருவர் ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்கின்ற பொழுது அதிலிருந்து இல்லை மீள்வதற்காக அவரையே எதிர்பார்த்து கொண்டிருக்காமல் மாற்று வழி ஒன்றாக ஆப்ஷன் ஏ என்கின்ற வழியில் இந்த பன்முக பொருளாதாரத்தை நோக்கி சந்தையை விரிவுபடுத்தலில் மாக்காணி கவனம் செலுத்துகின்றார். ஆனால் இது மக்களிடையே எவ்வளவு தூரம் ஏற்புடையதாக உடனடியாக இருக்குமோ என்பதற்குரிய ஐயக்கூறு என்னவென்று சொன்னால் அந்த உடனடி தொழில் வாய்ப்பு இழப்புகள் போன்றவை. ஆனால் அவற்றிற்கான பரிகாரங்கள் இந்த திட்டங்களில் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் இது அவர் ஒரு பதவி காலத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு திட்டமாக இல்லாமல் இது உண்மையிலேயே கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு வயிற்றில் புலியை கரைத்து வார்ப்பதான ஒரு திட்டமாக இருக்குமே என்று சொன்னால் 10 வருடங்கள் அல்லது 15 வருடங்கள்
இந்த முழு திட்டமும் நிறைவேற்றுவதற்கான காலமாக எடுத்துக்கொண்டுதான் அவர்கள் செயற்பட வேண்டும். அல்லது உண்மையிலே அவ்வாறு யதார்த்தமாக அது நடைமுறைப்படுத்துவதற்கு அவ்வாறான ஒரு காலம் நிலை என்பது வர வேண்டும். எனவே அவ்வாறான தூரத்தில் அவர்கள் பயணிக்கின்ற பொழுதும் நிச்சயமாக இந்த அமெரிக்காவுடனான உறவு என்பது கட்டுமானம் பெற வேண்டும், மீளெழுச்சி பெற வேண்டும். ஆனால் அது கடந்த முறையில் இருந்த மாதிரி 100% இல்லாமல் குறைந்தது 70%, 80% கூட இருக்கலாம். என்றால் இப்பொழுது புதிதாக வருகின்ற நடைமுறையின் கீழ் அமெரிக்காவுக்கு செல்கின்ற கனேடியர்கள் கூட புகைப்படம் எடுக்க வேண்டும் என்பதும், அதே போல 6 மாதங்களுக்கு மேல் தங்கி இருப்பவர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த அனுமதி முதலையே எடுத்து அந்த அனுமதி பத்திரத்தை தங்களுடன் வைத்திருப்பது போன்றவை எல்லாம் மக்களையே தவிர்த்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதிலிருந்து மீள்வதற்காக கூட பயணிக்க வேண்டும். அவர்களை முற்றுமுழுதாக ஒதுக்கி கனடா என்பது எப்பொழுதும் செல்ல முடியாது. அதைத்தான் இவ்வாறு கூறலாம். அதாவது நீங்கள் கூறிய டக்ஃபோர்ட் வெளியிட்ட விளம்பரமாக இருக்கட்டும், அது ஒரு மகன் செய்வதாக தந்தையும் 2 பெரியவர்கள் கதைப்பது போல மாகாணி அவர்கள் டொனால்ட் ட்ரம்பிடம் அதற்குரிய மன்னிப்பை கூட கேட்டிருக்கின்றார். இது ஒரு மகனா எடுத்துக்கொள்வோம். ஒரு குடும்பங்கள் 2 குடும்பங்கள் ஒரே வேலியில் அடுத்தடுத்த வீட்டில் இருப்பவர்கள் போன்ற இடங்களில் இடம்பெறுகின்ற பிரச்சனை போன்றுதான் இதனை எடுக்க வேண்டும். என்றால் அவ்வாறாகத்தான் எல்லாமே பார்க்கப்படுகின்றது. எனவே உறவு என்பது வலுப்படும். ஆனால் முன்னர் இருந்த உறவல்ல. கனடா என்பது வேறு திசை நோக்கி நகரும். அதற்காக 100% நகராது. ஏனென்று சொன்னால் உலகிலேயே பல ஒற்றுமைகளை கொண்ட 2 நாடுகள் கனடாவும் அமெரிக்காவும். உலகிலேயே ஒரே ஒரு 2 நாடுகள் தான் தங்களுக்குரிய வான் எல்லை பாதுகாப்பை ஒன்றாக வைத்திருக்கின்றன. நொராட் என்கின்ற வான், நோர்த் அமெரிக்கன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எனப்படுகின்ற அந்த வான் பாதுகாப்பு. மற்றும் நான் கூறியது போல இந்த எல்லையை கூட டிஃபென்ஸ், நோ டிஃபென்ஸ் போர்டர்ஸ், 9,300 கிலோமீட்டர்களும் தொடர்ச்சியாக பாதுகாவலர்கள் கொண்டதோ அல்லது பொருதுகின்ற நிலையில் உள்ள எல்லைகளோ இல்லை. தாராளமான எல்லைகளாக இருக்கின்றன. எனவே மாற்றங்கள் வரும். நாங்கள் இவ்வாறு பார்ப்போம். முன்னர் இருந்த அமெரிக்காவும் கனடாவும் அதே அளவிற்கு 70-75% வருவதற்கான முயற்சியில் கனடா ஈடுபடும். அதேவேளை சுமார் 25% தங்களுடைய நிலைப்பாட்டில் மாற்றங்களை, பெரிய முதலீடுகளை கொண்டு வருவதில் முன்னிலை வகிக்கும். குறிப்பாக இன்று இரவு நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக முதலீடுகள் கனடாவிற்கு வந்து சேர்வது இருக்கும். அதில் சிங்கப்பூர் முக்கியமான நாடாக இருக்கலாம். மலேசியா மற்றும் ஜப்பான், சவுத் கொரியா போன்றவைக்கு கூட முன்னணி வகிக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி சுரேஷ். இந்த வேளையில் இணைந்து கொண்டதற்கு பொறுத்து நீங்கள் சொன்னது போல் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வரவு செலவு திட்டம் நல்ல செய்திகளை கொண்டு வரட்டும், முதலீட்டு வாய்ப்புகளை உருவாக்கட்டும். இந்த பொருளாதார மந்தநிலை இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலம் மாறுதலுக்குரிய ஒரு வரவு செலவு திட்டமாக அமையட்டும் என்று கூறிக்கொண்டு புரிதொரு பொழுதில் உங்களுடன் சந்திக்கலாம். நன்றி சுரேஷ், இந்த வேளையில் இணைந்து கொண்டதற்கு. நன்றி தர்மா. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.